கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் ஏசாயா 65 அதிகாரம் 22 வசனம் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். இன்னைக்கு எல்லாரும் நிறைய காரியங்களை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறோம். அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருக்கும் ஆசை. ஒரு காரியம் நமக்கு வருதுன்னா, கிடைக்குதுன்னா அதை நம்ம அனுபவிக்க வேண்டும். செய்கிற வியாபாரத்தில் வருகிற லாபத்தை நம்ம அனுபவிக்க வேண்டும். நம்ம குடும்பம் அனுபவிக்க வேண்டும். வேலை பார்க்குறதுடைய சம்பளத்தை நம்ம அனுபவிக்க வேண்டும். தொழில் செய்கிறதுல வரக்கூடிய லாபத்தை அனுபவிக்க வேண்டும். அனுபவிக்க வேண்டும் என்பது தான் எல்லாருக்கும் ஆசை. எல்லாம் சேர்த்து வச்சுட்டு இப்படியே பட்னியாக கிடக்கணுங்கிறது யாருக்கும் ஆசை கிடையாது. அனுபவிக்க வேண்டும். வேதம் சொல்கிறது நெடுநாளாய் அனுபவிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நெடுநாளாய். இன்னைக்கு ஒரு நாள் அனுபவிக்கிறோம், பல நாள் அனுபவிக்க முடியாமல் இருக்கிற சூழ்நிலை அதிகமான பேருக்கு இருக்கிறது. பணம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, மதிப்பு இருக்கிறது, ஆனால் 3 நேரம் சோறு சாப்பிட்றதுக்கு முடியலை. ஏன்? சுகர் வியாதி இருக்கிறதுனால கூழு குடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்படுகிறோம். அனுபவிக்க முடியலை. வீட்டில் எல்லாம் இருக்குது, எல்லா பண்டங்கள் இருக்கிறது, எல்லா உணவுகள் இருக்கிறது, ஆனால் சாப்பிட முடியாத சிச்சுவேஷன். சரீரத்தில் வியாதி, அனுபவிக்க முடியவில்லை. ஆனால் வேதம் சொல்கிறது அனுபவிப்பார்கள். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, நெடுநாளாய் அனுபவிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் இது, ஒரு ஸ்லாக்கியம் கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம். நெடுநாளாய் அனுபவிப்பார்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை. இன்றைக்கு அநேகர் உழைக்கிறோம், ஆனால் வருமானங்கள் வருகிறது, அதை வேற யாரோ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கைக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் தட்டி பறிக்கப்படுகிறது ஏராளம். நம்ம கைகளின் கிரியைகளை நாம அனுபவிக்க முடியாமல் போற நாட்கள் உண்டு. ஆனால் வேதம் சொல்கிறது தங்கள் கைகளின் கிரியைகளை, நம்ம கை என்ன செஞ்சதோ, நம்ம கை என்ன கிரியை செய்ததோ, அந்த கிரியைகளுடைய பலனை நாம் நெடுநாளாய் அனுபவிப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற காரியம், அவ்வளவு பிரயாசப்பட்டு, அவ்வளவு உழைத்து, அவ்வளவு பிரயாசப்பட்டு இது பண்ணினேன், ஆனால் அதை நான் அனுபவிக்க முடியாமல் போயிட்டு இன்னொருத்தங்க கொண்டு போயிட்டாங்க. கடைசி நேரத்தில் நழுவி போனது. எனக்கு அருமையான தேவஜனம், வேதம் சொல்கிறது அவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். அவர்கள் யார்? அந்த வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்படுறது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்களும் நானும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகனாக, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகளாக இருந்தால் நீங்களும் நானும் நம்முடைய கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிக்கலாம். நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை என்னையும் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறவர், உங்களை என்னையும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் தெரிந்தெடுத்ததுனால தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை அழைத்ததுனால தான் கர்த்தர் நம்மளை முன்குறித்திருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக நீங்கள் இருக்கிறபடியினால உங்கள் கைகளின் கிரியைகளை நீங்கள் நெடுநாளாய் அனுபவிக்க முடியும். ஒருவேளை கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படாத பிள்ளையா இருக்கீங்கன்னு இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னையும் தெரிந்து கொள்ளுங்கப்பா, என் குடும்பத்தையும் தெரிந்து கொள்ளுங்க, எங்களையும் நீங்கள் முன்குறித்து கொள்ளுங்கப்பான்னு சொல்லி கேட்க போகிறீங்க. ஏன்னா வேதம் தெளிவாய் சொல்கிறது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். அப்போ அடிப்படை காரியம் என்னன்னா, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகனாக மகளாக நம்ம இருக்கணும். அப்படின்னா நம்ம ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்கிற பிள்ளையாக இருந்தால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையாக நம்ம இருப்போம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத, ஆண்டவர் வெறுக்கிற காரியத்தை செய்து கொண்டே இருப்போம் ஆனால், கர்த்தர் வெறுக்கிற காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் ஆனால், கர்த்தருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்ல இருந்து நம்ம எங்கேயோ போயிடுவோம், விலகிற வாய்ப்புகள் அதிகம். அப்போ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையாக நம்ம இருக்கணும். வேதம் சொல்கிறது உன் தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்திருக்கிறேன்னு சொல்கிறார், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன்னு சொல்கிறார்.
அப்படின்னா அவருக்கு கரத்துக்குள் அடங்கி இருப்போம். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் விரும்புகிறபடி வாழ்வோம். கர்த்தர் உங்கள் கைகளின் கிரியைகளையும் நீங்கள் நெடுநாளாய் அனுபவிக்கக்கூடிய காரியத்தை செய்வார். இதில் 2 ஆசீர்வாதம் இருக்கிறது. ஒன்று நம்ம கையின் கிரியைகள், இன்னொன்று நெடுநாள் அனுபவிக்கிற காரியம். நெடுநாள் அனுபவிக்கணும்னா ஆயுசு நாள் நெடுநாளாக இருக்கணும், ஆயுசு பெருசாக இருக்கணும், ஆயுசு அதிகமாக இருக்கணும். ஆயுசு நாட்கள் குறுகி போய் நெடுநாள் அனுபவிக்க முடியும் அப்படின்னா நிறைய ஆசீர்வாதங்கள் உள்ள மறைந்து இருக்கிறது. ஆயுசு நாட்கள் கூட பெறுவீங்க. அப்போ தான் நீங்கள் நெடுநாளாய் அதை அனுபவிக்க முடியும். உங்கள் கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதனால தான் அதை நீங்கள் அனுபவிக்க முடியும். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையாக இருங்க. கர்த்தர் உங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் நீங்கள் அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்வார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? நேசிக்கிற நல்ல பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே கூட அவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, கைகளின் கிரியைகள் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் உண்டு. அப்படியே கைகளின் கிரியைகள் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாத பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்படியே அனுபவித்தாலும் நெடுநாளாய் அனுபவிக்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகள் ஏராளமப்பா. இந்த நாளில் கூட இந்த 3 காரியத்தை பிள்ளைகளுக்கு செய்வீராக. பிள்ளைகள் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிங்க, அதை அனுபவிக்க கிருபை செய்யுங்க, நெடுநாளாய் அனுபவிக்க கிருபை செய்யுங்கப்பா. இந்த வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. இதன்படி பிள்ளைகளுக்கு நீர் செய்ய போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளுங்க. எங்கே போனாலும் வந்தாலும் கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் ஐயா. இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்க. உண்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகளை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுங்கப்பா. இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்க, அனுபவிக்க உதவி செய்யுங்க, நெடுநாளாய் அனுபவிக்க உதவி செய்யுங்க. நீ செய்ய போறதற்காக நன்றி. கிருபைகள் பெருகட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகனாக மகளாக வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். உங்கள் கைகளின் கிரியைகளை நீங்களும் நெடுநாளாய் அனுபவிப்பீர்கள். God bless you.